அனைவருக்கும் வணக்கம். மனோ கருவாடு வந்திருக்கு அப்படின்னா அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்திருக்குது. அதாவது நேற்று முன்தினம் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய நம்முடைய துணை முதலமைச்சர் சேப்பாக்கம் சேகுவாரா அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுங்க பட்டுன்னு பாருங்க, அவருடைய அந்த அடைமொழி தான் வருதே தவிர நமக்கு அவருடைய ஒரிஜினல் பேர் வர மாட்டேங்குது. அவரு ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. பேசும்போது கல்வியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அதாவது நானும் எங்க மாமாவும் கோபாலபுரத்தில் ஒரே அறையில் தான் தங்குவோம், அங்கு ஒரே அறையில் தான் நாங்கள் தங்கி படித்தோம். அதுல பாருங்க, அவர் நல்லா படிச்சதுனால, படிப்பு அவருக்கு நல்லா வந்ததுனால அவர் டாக்டர் ஆயிட்டாருங்க. நான் எனக்கு படிப்பு வரல, எடுத்து பார்த்தா ஒன்றும் விளங்கல, ஒன்றும் சரியா வரல, அதனால படிப்பு வராததுனால நான் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் அவரும் ரூம்மேட்ஸ் 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் படித்தோம். அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு, நான் சரியா படிக்காம துணை முதலமைச்சர் ஆயிட்டேன். ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருந்துச்சா? கிளியரா இல்லைன்னா டெக்ஸ்டா கூட வந்திருக்கு, செய்தி போட்டு காமிச்சிடறேன் பார்த்துருங்க. ஆமாங்க, அதான். அதனால இவர் இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு படிப்பு வரல அப்படிங்கிறது தான் காரணம். படிச்சிருந்தா பாவம் வேற எதனா அவர் பண்ணிட்டு இருந்திருக்கலாமோ என்னவோ. அது மட்டும் இல்லாம இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன காரணம்? யார் வேணா படிப்பு வராதவங்க யார் வேணா துணை முதலமைச்சர் ஆக முடியுமா? ஆக முடியாது. அதாவது படிப்பு வரல அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு அப்பா என்ன பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காரோ அல்லது என்ன தொழில் பண்றாரோ அதுல போயிட்டு நம்ம அசிஸ்டண்டா சேர்ந்துக்கிறது இல்லையா? இப்போ ஒருத்தர் நிறைய தோட்டம் துறவு வச்சிருக்காரு, விவசாயம் பண்றாருன்னா போயிட்டு இவரும் விவசாயி ஆயிடுவாரு படிப்பு வரலன்னும் போது. அப்படி இல்லை, ஆடு மாடு மேய்க்கிறாங்கன்னா அப்படி போய் மாடு மேய்க்கிறதுல இவரும் போய் ஜாயின் பண்ணிக்குவாரு. பண்ணி மேய்க்கிறாங்கன்னா பண்ணி மேய்க்கிறதுல போயிட்டு இவரும் ஜாயின் பண்ணிட்டு அந்த பிசினஸை டெவலப் பண்ண பார்ப்பாரு. அப்படி என்ன வேலை இருக்குதோ அதை அப்படியே டெவலப் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படி இவரும் படிப்பு வரலையே அப்படின்னு திரும்பி பார்த்திருக்காரு. அப்பா அரசியல்வாதியாக முதலமைச்சராக இருக்காரு. சரி ரைட்டு, சரி நானும் என்னையும் அசிஸ்டண்டா சேர்த்துக்காங்க, நானும் ஒரு துணை முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்படின்னு உடனே அவர் அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டாரு. இதுதான் படிப்படியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த பாதை அப்படிங்கிறது நம்ம துணை முதலமைச்சர் மூலமாவே தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் இவர் சேப்பாக்கம் சேக்குவாராவாக மாறிய வரலாறு. ரைட்டு. இந்த சூழல்ல இவருடைய இந்த உயரத்துக்கும் இந்த உச்சத்துக்கும் ஊரே சேர்ந்து இது வாரிசு அரசியல், வாரிசுக்காக அரசியல்னு சொல்லி காரி துப்பி கொண்டிருக்கிற நேரத்தில் இதை நான் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றேன், இதை நான் பேட்ச் ஒர்க் பண்றேன், யாரும் யோசிக்காத ஒரு ஆங்கிள் நான் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்தாங்க. அதாவது புதுசா கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாமா. அதனால ரொம்ப வித்தியாசமா பேசி ஸ்கோர் பண்ணி தலைவர்களுடைய மனதில் இடம் பிடிக்கணும் இல்லையா? டக்குன்னு நினைச்சு பார்த்தா ஒரு 4 அறிவா பேசுற ஆள் 4 பேர் யாருப்பா நம்ம கட்சியிலன்னா நம்ம பேர் ஞாபகத்துக்கு வரணும், நம்ம முகம் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்த சத்யராஜ் அவர்களுடைய மகள். ஆமா, அவங்க பாருங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி இன்னைக்கு துணை முதலமைச்சர் இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற கேள்விக்கு ஒரு அபாரமான ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. கேளுங்க, இந்த டாக்டர் மேட்ரு இதுலயும் வருது. ஆமா, கேட்டுருங்க. இப்போ மெடிக்கல் காலேஜ்ல சேர்ந்த உடனே ஒருத்தர் டாக்டர் ஆக முடியாது. இப்போ நம்ம ஒரு ஊசி போட போறோம், புது டாக்டர் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு டாக்டர் கிட்ட நம்ம ஊசி போட்டுக்க பயப்படுவோம். அது உண்மைதான். இப்போ எங்க கட்சியில பாத்தீங்கன்னா எங்க மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாதான் பதவிக்கு வந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி இளைஞர் அணியில இருந்தார். பாவம் யாரு பெத்த பிள்ளையோ இந்த அவஸ்தைப்படுறானே அப்படின்னு சொல்லி வடிவேலு ஃபீல் பண்ற மாதிரி இவங்களை பார்த்து நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாங்க, கஷ்டப்பட்டு இந்த அம்மா இவர் துணை முதலமைச்சர் ஆனது எப்படிப்பட்ட சாதனை, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் படிப்படியா வந்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து சொல்லணுமேன்றதுக்காக ஏதோ ஒரு டாக்டர் உதாரணத்தை கொண்டு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்த உடனே அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஊசியை போடுங்க அப்படின்னு சொல்லி காட்டிடுவோமா? மாட்டோம். எக்ஸ்பீரியன்ஸான டாக்டரா இருந்தாதான் போய் நம்ம ஊசியை போட்டுக்குவோம். அந்த மாதிரி எங்க துணை முதலமைச்சர் எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் அமைச்சர் ஆகி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆகி அடுத்து அப்படி அப்படிலாம் வந்திருக்காரு. ரொம்ப பெரிய ஜேர்னி. ஆமா பாருங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட எல்லாம் ஹிண்ட்ஸ் வாங்கிட்டு எழுதிட்டு பாவம் பேசியிருக்காங்க போலக்குதுங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு விளக்கம் கொடுத்தா இந்த மனுஷன் பொசுக்குன்னு அவர் படிச்சாரு, அவர் டாக்டர் ஆயிட்டாரு, நான் படிக்கல, நான் துணை முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா அந்த பூசணிக்காயை தூக்கி போட்டு டம்முன்னு உடைச்சிட்டு போய் நேன்ட்டாருங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு கொடுத்த விளக்கம் எல்லாம் ஒரே செகண்ட்ல அவர் பாட்டுக்கு இப்படி சொரிஞ்சுக்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாரு. பாவம், உண்மையிலேயே திவ்யா சத்யராஜ் அவர்களுக்காக நான் வருத்தப்படுகிறேன். நல்ல டாக்டராம்பா உதயநிதி அவர்கள், அருமையான ஒரு டாக்டராம் பாருங்க, படிப்படியா முன்னேறின டாக்டராம். அதனால உடன்பிறப்புகள் எல்லாரும் போயிட்டு
அவர்கிட்ட ஒரு ஊசியை போட்டு வந்திருங்க. ஆமா. அடுத்ததாக மனோ இன்னொரு கருவாடு வந்திருக்கு. ஆமா, இதுவும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான். அப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி புயல் வேகத்துல ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, கிட்டத்தட்ட இந்நேரம் ஒரு 2-3 கோடி தாண்டி இருக்கும் இல்லையா. அதனுடைய ப்ராசஸ்ல கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவருடைய பேர் பாருங்களேன், அப்படி ஒரு மங்களகரமான பெயர் உதயசூரியன். ஆமா, பேர்லாம் அருமையா வச்சிருப்பாங்க. இவருடைய பேர் உதயசூரியன். கிட்னி மேட்டர்ல ஒருத்தர் பேர் அடிபடிச்சு ஞாபகம் இருக்குதா, திராவிட ஆனந்தன். நான் இன்னொருத்தர் ஒண்ணு பார்த்தேன், போக்சா மேட்டர்ல ஒருத்தர் மாட்டினாரு, அவருடைய பேர் பார்த்தா திராவிட மணி அப்படின்னு போட்டிருந்துச்சு. அப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா உதயசூரியன். இந்த உதயசூரியன் என்ன பண்றாரு, உதயசூரியனுக்கு ஆதரவாக ஓரணியில் தமிழ்நாடு திரள்வோம் வா, ஒன்றிணைவோம் வா அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு வந்து இங்க மக்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கிறார் நிகழ்ச்சிய. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க கூட்டம் கூடிருச்சு. என்னடா அது சத்தம் இல்லாம வந்து ஒன்றிணைஞ்சிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட்டம் கூடிருச்சேடா அப்படின்ட்டு அவர் அப்படியே அங்க ஃபில்லப் பண்ணுங்கம்மா, சீக்கிரம் சீக்கிரம் வேலையை முடியுமா, அவ்வளவுதான் அந்த கையெழுத்து மட்டும் போட்டு அப்படி கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே பக்கத்து வீட்டுக்கு அப்படியே நகர்ந்து பொத்தனாவுல போயிருவோமா அப்படின்னும் போது அங்கிருந்து இளைஞர்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க ரோடு போடல, ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து 4.25 வருஷமா ஆச்சு, நீங்க சொன்ன எதையுமே பண்ணல, என்னங்க இப்ப மட்டும் தூக்கிட்டு வந்துட்டீங்க ஒன்றிணைவோம் வா அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கவும், எங்க செல்ல போடவே இல்லை, அப்ப நான் ஒருத்தர் அவனை போட்டு வாங்கிட்டா நானும் மரியாதை பேசுறேன். நம்ம ஆளுங்க பூரா இந்த 50 கிராஸ் பண்ண திமுக இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட்டுங்க. அப்ப அந்த காலத்துல வெறும் வந்து பத்திரிகையில மட்டும் செய்தி வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஆமா, அந்த கேமரா வீடியோ எல்லாம் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க. அந்த மனநிலையிலேயே இப்ப வரைக்கும் இருக்கிறாங்க. ஏங்க சிசிடிவி வரைக்கும் வந்துருச்சு. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், தாத்தா காலத்து திமுகவை ஃபாலோ பண்றது தப்பு இல்ல, அதோட சேர்ந்து இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அப்ளை பண்ணுங்க. தாத்தா காலத்து திமுக ஆட்டிடியூட் பிளஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பத்தின புரிதல், சிசிடிவி முதற்கொண்டு எல்லா கேமராவும் இருக்குது. இவர் அதை மறந்துட்டு அப்படின்னு சொல்லி பீப்ல என்ன வார்த்தை போட்டாரோ நமக்கு தெரியல. அங்க ஒரு பீப் சவுண்ட் கேக்குது. வண்டியை திட்டி வந்தனு வச்சுக்க பாத்துக்க, வேண்டாம் போயிரு, வியாபாரத்துக்கு எடுக்காத, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே அங்க நின்றுட்டு கேள்வி கேட்கற வேலை எல்லாம் வச்சுக்காத, அம்மா நீங்க பில்லப் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி அவர் பாவம் பண்ணிட்டு இருக்காரு. அதை ஒரு வீடியோவா எடுத்து சமூக ஊடகங்கள்ல பரப்பி செய்தி ஊடகங்கள் வரைக்கும் வந்து நம்ம ஒன்றிணைவோம் வா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற நிகழ்ச்சி வந்து இப்படித்தாங்க போயிட்டு இருக்குது கிரவுண்ட்ல அப்படின்ட்டு மக்கள் மத்தியில கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. இது போக இன்னொரு செய்திங்க, அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே என்னது இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஷாக்கு. அதாவது இந்த ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்துல ஒரு கிட்டு, ஒரு கிஃப்ட் பேக்கேஜ் மாதிரி ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. பாருங்க, ஒரு பள்ளிக்கூடத்து பை, மழைக்காலம் என்பதால் கருப்பு சிவப்பு குடை, ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் பேட், ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டிக்கர் ஒட்டின எக்ஸாம் பேட், ஒரு வாட்ச், அதுக்குள்ள ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய முகம் பொறித்த ஒரு புகைப்படம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்மார்ட் போன் சாம்சங் கேலக்சியில. அதை பிரித்து பார்த்தோம்னா உள்ள வந்து அதுக்கு பின்பக்கத்தில் ஓரணியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எழுதுவதற்கு ஒரு எழுதுகோல் அப்படின்னு சொல்லி இவ்வளவும் கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர்லேருந்து அம்புட்டும் கொடுத்து ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதை பார்த்த உடனே பார்த்தீங்களா ஐயா, அப்பட்டமா இவங்க ஓரணியில் தமிழ்நாடுன்ற பேரில் அப்பட்டமா ஜனங்களுக்கு வந்து இவ்வளோ பொருள்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இதெல்லாம் நியாயமா? அப்பட்டமா நடக்குதுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கறத விட இது மிச்சமான வேலை. கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்தனா ஒரு 25,000 30,000 பக்கம் வரும் போலக்குதே, இவ்வளோவா பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சு பயந்துட்டாங்க. ஆத்தாடி இப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம ஜனங்க மனசு மாறிடுவாங்களப்பா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இருங்க பதட்டப்படாதீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஜனங்களுக்கு இல்ல, அது திமுகவில் இருக்கக்கூடிய அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு. ஆமா, நிறைய வேலை செய்யறாங்கல்ல, இங்கிருந்து ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்கல்ல, டெய்லியும் 30 லட்சம் பேர் சேர்த்துட்டோம், 40 லட்சம் பேர் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த கொடையை பிடிச்சிக்கிட்டு, ஆமா மக்கள்கிட்ட சொல்ல மறந்து பாருங்க, இனிமே உங்க வீட்டுக்கு வரும்போது அந்த பேனாவை எடுத்து இப்படி குத்திக்கின்னு அந்த அட்டையை எடுத்துக்கிட்டு ஓரணியில் தமிழ்நாடு அட்டை, அந்த நோட்டு, அதுக்கப்புறம் அந்த கருப்பு சிவப்பு கொடை, மழையே பெய்யலனாலும் நாங்க பிடிச்சிட்டு வருவோம். அவன் வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்து அந்த கெட்டப்பா வருவோம். ரோட்ல நீங்க தூரத்துல பார்த்தா கூட அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம், டே அவங்க வராங்கடா அப்படின்னு சொல்லி ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான கிஃப்ட் பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு மக்களுக்கு இல்ல, கட்சியில வேலை செய்யறவங்களுக்காம். ஆமா, அதை எத்தனை நாள் இவங்க வச்சிருக்க போறாங்கன்னு தெரியல. சர்ன்னு அட நிறைய கைரப்பா வந்துருச்சே, இந்த கொடை எதுக்கு, நாம பார்க்காத மலையா, ஏங்க இந்த கொடையை வச்சுக்கிட்டு எத்தனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு ஏதாச்சும் ஒரு கடையில கேட்டு போறாங்க. அது என்ன பண்ண போறாங்களே தெரியல, அது உடன்பிறப்புகளுடைய பாடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க.
ஆனா நம்ம ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் 1,00,000 பேர் வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்களாங்க மக்கள். 1,00,000 குடும்பம் வந்து வாஷிங் மிஷின் வாங்கியிருக்காங்களாம். எப்படிப்பா? அதுவும் ஒரே நேரத்துல. இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது எப்படி சாத்தியமாச்சோ? அந்த மாவட்டத்துல மட்டும் 1,00,000 குடும்பம் வந்து வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்களாம். அவங்க வீட்டுல வாஷிங் மிஷின் இறங்கிருச்சாம். யார் வாங்கி கொடுத்தது அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்களுடைய சொந்த உழைப்புல அவங்க வாங்கியிருக்கலாம். இப்படியும் ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்குதாங்க. அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனையோ கோடி செலவு பண்ணி தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்களாம் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்கள் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் செய்தியாக வந்தது உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இப்படிலாம் சொல்லி ஒரு மாதிரி அப்படியே தேர்தல் தயாரிப்பு வேலைகள் போயிட்டு இருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.